சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். கந்த புராணம் சிவநூல். சிவபெருமான் பெருமையை சொல்றது கந்த புராணம், சிவநூல். ராமாயணம் அன்பு நூல். அன்பு அதான் எல்லா உயிர்களையும் தன்னுடைய சகோதரர்களாக கருதுகிறான் ராமபிரான், அன்பு நூல். பாரதம் அறநூல், தர்மங்களை பட்டியல் போட்டது, பாரதம் அறநூல். சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் விதி நூல். அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். விதி நூல் எது? சிலப்பதிகாரம். சீவக சிந்தாமணி இன்ப நூல். மங்கையர் எண்மறை மணந்த மாண்புமிகு ஜீவகன். அடே அப்பா, ஒரு பொண்டாட்டிய கட்டினாலே ஓச்சு வர 8 பொண்டாட்டி அவனுக்கு. யாருக்கு? ஜீவகனுக்கு. அதனாலே அது இன்ப நூல். பெரிய புராணம் அருள் நூல். உனக்கு அருள் கிடைக்கணுமா? பெரிய புராணத்தை படி. ஆமா, எதுக்கு சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார்? எல்லாரும் சொல்றாங்க, இந்த சீவக சிந்தாமணியில் தன்னுடைய மனத்தை பறிகொடுத்தான் அந்த மன்னன். இந்த சீவக சிந்தாமணியில் மனத்தை பறிகொடுத்ததுனால வேண்டாம், ஐயோ பாவம், இவனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு நம்ம சேக்கிழார் இத பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிச்சுக்கிடுங்க, என் கட்சி அது இல்லை. ஏன் தெரியுமா? சமணர்களை பத்தி சேக்கிழார் ஒரு இடத்துல உயர்த்தி பாடுறார். எங்க பாடுறார்? திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வர்ற பொழுது அங்கே இருந்த சமணர்களை பாட வந்த சேக்கிழார், ஆதி காலத்திலே இருந்த சமணர்கள் கொல்லாமையோடு இருந்தார்கள், அதை மறந்து விட்ட சமணர்கள் இவர்கள்னு பாடுறார். நான் வரி சொல்லட்டுமா? முந்தைய உரையில் கொண்ட பொறை முதல் வைப்பும் விட்டு சிந்தையில் செற்றம் முன்னாம் தீக்குணம் தலை நின்றார்கள். முந்தைய உரை ஆதிநாதர், அவர்தான் பழைய ஜெயினர் மகாவீரர், வர்த்தமான மகாவீரர். அவர் சொன்னது என்ன? பொறை, பொறுமை, தீமை செய்யாமை, கொல்லாமை. இந்த சமணர்கள் அதையெல்லாம் விட்டவர்கள் என்கிறார். அப்போ அதை பாராட்டுறாரு. அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள், இந்த பின்னால வந்தவன் அதை விட்டுவிட்டான். மதங்கள்ல தப்பு இல்லை, மதவாதிகள்கிட்ட தான் தப்பு இருக்கு. அதை சேக்கிழார் சொல்றார். அதனாலே சமணர் பழம்பெருமையை சொல்றதுனால ஜெயின நூல் சமண நூல் அதுக்காக பாடலை. அவ எதுக்காக பாடினார்? அவருக்கு அடியார் மீது பக்தி, அவருக்கு சிவபெருமான் மீது பக்தி, அவருக்கு தமிழின் மீது பக்தி. அவர் மந்திரி, மக்கள் வாழ்றதுக்கு ஒரு நல்ல சமுதாய நூல், சைவ நூல் வேணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக பெரிய புராணத்தை பாடினார். ஏன் சார், அது சமய நூலா சமுதாய நூலா? சமுதாய நூல்.
மறக்காதீங்க. ஒரு பக்கம் சைவ நூல், ஒரு பக்கம் சமுதாய நூல். சில காவியங்கள் உலகத்தை காட்டும் அறநூல்கள், சில காவியங்கள் உயிரை காட்டும் தத்துவ நூல்கள். உங்க பிலாசபி பூரா ஆன்மா தானே. ஆன்மான்னா தெரியுமோ? அரிசி மான்னா தெரியும், உளுந்த மான்னா தெரியும், ஆஸ்து மான்னா நல்லாவே தெரியும். இந்த ஆன்மா மட்டும் தெரியாது. ஆங்கிலத்தில் சோலுங்கிறீங்களே, அந்த ஆன்மா நம்ம சைவ சித்தாந்தத்தில் பசு. சில காவியங்கள் உலகத்தை காட்டும் அறநூல்கள், சில காவியங்கள் உயிரை காட்டும் தத்துவ நூல்கள், சில காவியங்கள் மட்டுமே கடவுளை காட்டும். அப்படிப்பட்ட ஒரு நூல் திருத்தொண்டர் புராணம். அதனாலதான் அதுக்கு பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள். சிவபெருமான கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? சிவபெருமான கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? 11ஆம் நூற்றாண்டு இல்ல 19ஆம் நூற்றாண்டு 1879வது வருஷம் உஜ்ஜயினின்னு ஒரு பகுதி இந்தியாவில். உஜ்ஜயினிக்கு பக்கத்துல ஆசர்னு ஒரு ஊர், அங்கே பைஜாபாத்னு ஒரு இடம், அங்கே ஒரு சிவன் கோயில், உள்ளே சிவபெருமான். அத்தனை பேரும் 11 மந்திரங்களை சொல்லி கும்பிடுறாங்க. உருத்திரர் மேல வழிபாடு செய்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் போர் நடந்த நேரம். ஆப்கானிஸ்தானத்துக்கு மார்டின் ஒரு கிறிஸ்தவர் தலைமை தாங்கி போயிருக்கார். ஆங்கிலேயர்களுக்கும் ஆப்கானிஸ்தானியர்களுக்கும் சண்டை. ஆங்கிலேய தலைமை தளபதி மார்டின். அவர் எந்த ஊர்ல இருந்து போயிருக்கார்? இந்த உஜ்ஜயினியில இருந்து போயிருக்கார். சண்டைக்கு போனவர்கிட்ட செய்தி வரவில்லை. கடிதம் வந்தது, அப்புறம் நின்று வச்சு பண்டாட்டி தவிக்கிறான். கடவுளே எப்படி ஆயிப்போச்சு, கர்த்தரை போய் கும்பிடுறான். 6 மாசமா செய்தி இல்லை. ஆளு இருக்காரா போயிட்டாரான்னு இல்லை. இப்போது கையில ஆளாளுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். மாட்டு கழுத்துல பெல்லு, மனுஷன் கழுத்துல செல்லுன்னு. அப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல செல்லா இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஆளாளுக்கு செல்லு இருக்கு. செல்லு இருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. காட்டுக்கு போற பொழுது சீதை என்ன சொல்லியிருப்பா? அண்ணனும் நோக்கியா, அவளும் நோக்கியா, ஆளுக்கு ஒரு நோக்கியா, பத்திரமா வச்சுக்கிடுங்க, அப்பப்ப சார்ஜ் போடுங்க, போயிட்டு வாங்க, நல்லா இருங்கன்ட்டு போயிருப்பா. ராமன் தனியா செல்லோட போயிருப்பான், சீதையோட போயிருக்க மாட்டான். அப்ப ராவணன் தப்பிச்சிருப்பான். சரிதானே? இப்ப செல்லு அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. கடிதாசி நின்று வச்சு இந்த பொண்டாட்டி வெள்ளக்காரி தவிக்கிறான். குதிரையில போனா ஒரு சிவன் கோயில். சிவன் கோயிலுக்குள்ள 11 பேர் உட்கார்ந்து ருத்ரமூர்த்தியின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருத மந்திரம் சொல்றாங்க. பக்கத்துல போனா குதிரையை நிறுத்தினா, இந்த சாமியை வேணா கும்பிடுவோமா? எத்தை தின்றால் பித்தம் தெளியும், அப்படித்தானே தோணும். இந்த சாமியை கும்பிடுவோமா? கோயிலுக்குள்ள வந்துட்டா வெள்ளக்காரி. செருப்பெல்லாம் கலட்டி போட்டு மரியாதையா கோயில் அர்ச்சகர் போனார். என்னம்மா, என் புருஷன் 10 மாசம் ஆச்சு, 6 மாசத்துக்கு கடுதாசி, இப்போ போச்சு, ஒன்னும் புரியல, இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல. சாமி, நீங்க தான் கொஞ்சம் காப்பாற்றணும். அந்த அவரை கும்பிடு, காப்பாத்துவார். யாரை கும்பிடு? சிவபெருமானை கும்பிடு. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதழுவேன். அது உனகடல். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. சரிதானா? ஆவடு துறை அரணே. இந்த பாட்டை படிக்கிற மாதிரி படிக்க சொல்ற. வெள்ளக்காரி இந்த பாட்டெல்லாம் அங்க இல்ல, நான் புரியறதுக்காக சொன்னேன். ஓம் நம சிவாய சொல்லு, அதுக்கு வந்தேன். ஓம் நம சிவாய சொல்லு சொன்னான். புருஷன் காப்பாற்றப்படணுமே. இங்க உட்கார்ந்து சொல்லிக்கிட்டேன். 11 நாள் சொன்னான். சாப்பாட்டு நேரம் தவிர மற்ற நேரம் பூரா சொன்னான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 11 நாள் முடிஞ்சது. அங்க இருந்து கடிதாசி வந்துருச்சு. வீட்டுக்காரர் கடிதாசி போட்டிருக்கார். 11 நாளைக்கு முன்னால
பல எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே நாங்கள் சிக்கிக் கொண்டோம். சாகக்கூடிய நேரம் தலையிலே சடாமுடியோடு ஒரு சிவப்பான மனிதர் வந்து எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று குகையில் வைத்து காப்பாற்றினார். விடுவிக்கப்பட்டோம். இப்போ சண்டை முடிஞ்சது, திரும்பி வருகிறோம். யாருன்னு தெரியுதாம்மா? சடாமுடியோட. நம்புறீங்களா? சத்தியம். கல்லுன்னு சொன்னா கல்லு, கடவுள்னு சொன்னாதான் கடவுள். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இல்லைன்னா தெய்வத்தை கல்லுன்னு சொல்லி பாவத்தை சுமந்துக்கிட்டு தான் போகணும். எழுதி வச்சுங்க. அவளுக்கு சந்தோஷம். வீட்டுக்காரர் வந்த உடனே கோயிலுக்கு திருப்பணி பண்ணி விட்டா வெள்ளக்காரி. இந்த கதை பூரா எழுதி போட்டிருக்கேன் உச்சயினியில. எந்த இடம்? ஆசர் பைஜாபாத்து கோயில். அப்ப என்ன புரியுது? சிவபெருமானை வணங்கினால் எல்லா துன்பங்களும் தீரும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். ஏன் சார் அரியவன் அவனை ஏன் கும்பிடணும்? இல்ல, நம்ம கூட வந்து உட்கார்ந்து இருக்கான். பெரிய புராணத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா? அடியார்கள் கோயிலுக்கு போனது அல்ல, கோயில் இவங்க வீட்டு வாசலுக்கு வந்தது. சிவபெருமான் வீட்டு வாசப்படியில விறக தலையில சுமந்துகிட்டு நின்னா. எங்கேயாவது இப்படி சரித்திரம் பார்த்திருக்கீங்களா? தலையில விறக சுமந்துகிட்டு மதுரை வீதிகளே சிவபெருமான் நடந்து போன வரலாறு அதுதான். இங்கே திருஞான சம்பந்தருக்கு முன்னால் வாழ்ந்த சான்றோர்கள், திருஞான சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், சுந்தரர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இவளது காலத்து அடியார்களும் பட்டியலிடப்பட்டார்கள் பெரிய புராணத்தில். 3ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையார், கண்ணப்ப நாயனார், இதெல்லாம் 3ஆம் நூற்றாண்டு. சம்பந்த சுவாமி 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரர் 8ஆம் நூற்றாண்டு. அப்ப 3ல இருந்து 8 வரைக்கும் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் வரலாறு. அத்தனை அடியார்களை பட்டியல் போட்டது பெரிய புராணம். திருஞான சம்பந்தருக்கு முன்னாலே 9 பேர் அடியார்கள். மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன்? 63 பேர் சொன்னேன். அமர் நீதியார், கணம்புல்லர், கண்ணப்பர், காரைக்கால் அம்மையார், கோச்செங்கட் சோழர், சண்டீசர், சாக்கியர், திருமூலர், நமிநந்தி. 9 பேர் சம்பந்தர் காலத்துக்கு முன்னால. இவங்களை எல்லாம் அப்பரும் சம்பந்தரும் பாடுறாங்க. சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்பூதி அடிகள், கணநாதர், குங்கிலிய கலைய நாயனார், குலச்சிறையார், சிறு தொண்டர், சம்பந்தர் அவரையும் சேர்த்துக்கணும்ல லிஸ்ட்ல. அப்பர் சுவாமி, திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கர், நிந்தசி நெடுமாறர், மங்கையர்கரசி, முருகநாயனார். ஆக சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் 12 பேர். முன்னால 9, இப்ப 12. 12 9 21. சம்பந்தருக்கு அப்புறம் சுந்தரர் காலம் வரைக்கும் வாழ்ந்தவர்கள் 13 பேர். இசை ஞானியார் அவங்க அம்மா, சடைய நாயனார் அவங்க அப்பா, சுந்தரர் இவரு, ஏயர்கோன் கலிக்காமர், கோட்புலி நாயனார், செருத்துணை நாயனார், களரிற்று அறிவார் என்ற சேரமான் பெருமாள், காடவர்கோன் கடற்சிங்கன், சோமாசி மாறர், இவரை வளர்த்த நரசிங்க முனையரையர், பெருமடலை குறும்பர், விரல் மிண்டர், மானக்கஞ்சார நாயனார். இந்த 13 பேரும் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு அப்புறம் சுந்தரர் காலத்தை ஒட்டி வாழ்ந்தவர்கள். சுந்தரர் காலத்தில் இருந்தவர்கள். அப்போ திருஞான சம்பந்தருக்கு முன்னாலே ஒரு 9, சம்பந்தர் காலத்தில் ஒரு 12, 12 9 21. சுந்தரர் காலத்தில் இருந்தவங்க ஒரு 13, 21 13 34. மிச்ச 29 பேரு எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள்னு தெரியாது. தெரியாது சார். அவங்க என்ன டைரி எழுதுனாங்க அந்த காலத்துல? கிடையாது, தெரியாது. ஆக 63 பேர் காலம். சரி, எந்தெந்த குலம்? ஏகப்பட்ட குலம். பெரிய புராணத்தில் அவ்வளவு பேரும். நீ எந்த குலமா இருந்தாலும் அங்க ஒரு ஆள் இருப்பாரு. வேளாளர் 13 பேர், அந்தணர்கள் 12 பேர், பெரிய ராஜாக்கள் 6, சிற்றரசர்கள் 5. எங்கிட்ட பட்டியல் இருக்கு. வணிகர்கள் 5 பேர், ஆதிசைவர் 4 பேர், இடையர்கள் 2 பேர்.
இடையர்னா தெரியுமா? யாதவர்கள். யார் 2 பேரு தெரியுதா? ஆனாய நாயனார், திருமூலர். சும்மா லேசா ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். திருமூலர், ஆனாய நாயனார். இந்த உள்ள வந்த உடனே எனக்கு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? 63 பேரும் வரவேற்றார்கள். எங்க கிடைக்கும்? இந்த மன்றத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உள்ள யோக சுவாமி இருக்கார், 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. வந்து ஒரு கும்பிடு போட்டாலே நம்ம பல ஜென்மத்து பாவம் தீர்ந்து கொள்கிறோம். ஏகாலியர் ஒருத்தர், திருக்குறிப்பு தொண்டர். குயவர் ஒருத்தர், திருநீலகண்டத்து குயவனார். சாலியர், சான்றோர், செக்கார், நுழையர், பாணர், புலையர், மாமாத்திர பிராமணர், வேடர். மரபு தெரியாதவங்க 6 பேர். யாருன்னு தெரியாது. ஆக மொத்தம் 63 பேர் வரலாறும் பாடப்பட்ட நூல் இது. அதனாலே இதுக்கு என்ன பேரு? பெரிய புராணம். அடியார்களால் பெருமை, காலத்தால் பெருமை, இடத்தால் பெருமை. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? பாண்டிய ராஜாக்கள் பழைய காலத்திலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். சோழர்கள் சிவத்தை வளர்த்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது. சோழ நாட்டில் தான் ரொம்ப திருத்தலங்கள், பல திருத்தலங்கள். காவேரிக்கு 2 பக்கத்திலே ஆயசீர் அனபாய சோழன். அவன்தான் சேக்கிடாருடைய பெரிய புராணத்தை செப்பேட்டுல கொண்டாந்தான். எத்தனை பாட்டு சொன்னேன்? 4286 பாட்டு. அவனதையும் செப்பு ஏட்டலை எழுதி கொண்டாந்து பத்திரமா வச்சான். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு அந்த பாட்டு கிடைக்குது. ஏட்டுல வச்சிருந்தா கரையா முடிச்சிருக்கும். எல்லாம் கிடைச்சது. மருத்துவம் இருக்கா? இருக்கு. வைத்தியம் எந்த வைத்தியம்? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. என்ன சார், திருநீர் என்ன வைத்தியமா? ஆமா. பழனிக்கு பாத யாத்திரை போறவங்களை கேளுங்கோ, காலு வீங்கிரும். எங்க சொந்த ஊர் தேவகோட்டை, காரைக்குடிக்கு பக்கம். அங்க இருந்து பழனி 180 கிலோமீட்டர் நடந்து போவோம். ஒரு 30-40 கிலோமீட்டர் போன உடனே வலது காலில் ஒரு தக்காளி உண்டாகும். புரியுதா? இடது காலில் ஒரு தக்காளி வரும். இந்த தக்காளி அந்த தக்காளியை பார்க்கும். நீ என்ன பெரிய மனுஷனோ, நாளைக்கு பாரு நான் உன்னை விட பெருசா வந்துடுறேன். பழனிக்கு போற பொழுது ஆளுக்கு 2 தக்காளி இருக்கும். வீங்கி கொப்பளங்க உடைச்சா ரொம்ப ஆபத்து. மண்ணு ஏறிடும். செருப்பு போடாம போகணும். 180 கிலோமீட்டர். ஜெர்மனிக்காரங்க 2 பேர் வந்தாங்க. ஐயா நாங்களும் பாத யாத்திரை வர்றேன்னா, ஐயா நீ வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிற ஆளு, உங்க ஆள் பாதம் அப்படி, உங்க ஊர் அப்படி, நீ எதையா எங்க ஊருக்கு வந்து இந்த நடக்க இல்ல, நான் காலில் செருப்பு போடாம நடக்கிறேன். நான் 19 வருஷம் பாத யாத்திரை போயிருக்கேன். அப்போ ஒரு வருஷம் 2 பேர் ஜெர்மன்காரங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர், அவர் ஒரு பெரியவர், முருகனுடைய அருள் பெற்ற அருளாடியார்னு பேரு. அவரை கும்பிட்டு தான் நாங்க கிளம்புவோம். அதே மாதிரி இவங்களை போய் கும்பிட போட்டோம். இந்த 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கம்பீரமா நடந்தாங்க. 25 கிலோமீட்டர் ஒழுங்கா வந்துட்டாங்க. நேத்தி காலையில அல்ல, இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு சாயந்தரம் வர்ற போது பார்த்தா 2 காலையும் கீழே கொப்பளம் வந்துருச்சு. நடக்க முடியாதுங்க, கீழே கொப்பளம். தாங்குமா? உட்கார்ந்துட்டான் 2 பேரும். செக்கச்செவேல்னு ஆள் இருக்கானா, கொப்பளம் அவனை விட செவப்பாரு. எப்படி இருக்கும்? வாட் மெடிசன் யூ அப்ளை? எங்களை கேட்கிறான். இப்படி எல்லாம் வந்தா என்ன மெடிசன் நீங்க அப்ளை பண்ணுவீங்க? விபூதி. திஸ் ஆஷ், இட் இஸ் ஹோலி ஆஷ். இந்த விபூதி. ஆமா, கமான் அப்ளைன்ட்டேன். விபூதியை தண்ணியில போட்டு நல்லா குழைச்சு முழங்கால் வரைக்கும் விபூதி 10 போட்டு விட்டுட்டான். சாமிக்கு விபூதி காப்புங்கிறீங்க தெரியுதா? முருகனுக்கு என்ன சொல்றீங்க? திருநீர்த்து காப்பு. திருநீரே காப்பு. திருநீருக்கு இன்னொரு பேரு ரட்சை. ரட்சைனா பாதுகாப்பது. முழங்கால் வரைக்கும் விபூதி காப்பு போட்டு வச்சுங்க. உள்ளங்கால்ல இருந்து போட்டுக்கிட்டு படுகிட்டாங்க. மத்தியானம் ஒரு 12-2 மணி, கண்டவராயம்பட்டி அந்த ஊருக்கு பேர். காலை நீட்டி 2 பேரும் பாவமா படுத்திருக்காங்க. போறவனெல்லாம் பார்த்துட்டு போறான். 5 மணி
எந்திரிக்கிறாங்க. காலில் விறு விறு விறுன்னு அந்த விபூதி உள்ள ஏறிடுச்சு. நடக்கலாம், நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தினம் காலையில இவங்களுக்கு விபூதி காப்பு போடணும், மறக்கப்படாது. நீங்க பூசுறீங்களோ இல்லையோ, இந்த 2 பேருக்கு விபூதி காப்பு. அற்புதமா வந்துட்டாங்க பழனி வரைக்கும். தினம் கால் முழுக்க விபூதி. பழனி மலை ஏறி உள்ள போக கூடாது, வெளியே நின்று கும்பிட்டு வந்துட்டான். அப்பதான் கேட்டான், there is some medicinal value in this ash. What is it? அவன் என்னமோ மருந்து வச்சிருக்கீங்க இதுக்குள்ள, come on give it to me. நான் லேபரட்டரியில போய் அதை அப்படியே செக் பண்ணி பார்க்கிறேன். இவ்வளவு விபூதியை கொடுத்தோம், வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்க? ஜெர்மனிக்கு. 1 மாசம் கழிச்சு கடுதாசி வருது. there is no medicinal effect, there is divine effect. ஐயா புரியுதா? எந்த மருந்து வேலையும் கிடையாது, அருள் மட்டும்தான் வேலை பார்க்குது. காட்ஸ் கிரேஸ். நமக்கு என்னமோ ஜெர்மனிக்காரன் சொன்னாத்தான் புரியுது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரு. எங்க மதுரையில பாடின பாட்டு. வேற மருந்தே வேண்டாம், மருந்து வேண்டிடில் இவை மந்திரங்கள், இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. மருந்து சொன்னது யாரு? பெரிய புராணம். மந்திரம் 11 மந்திரம், சம்ஹிதா மந்திரம். ஓம் ஈசானாய நம, ஓம் தத்புருஷாய நம, ஓம் மகோராய நம, ஓம் வாமதேவாய நம, ஓம் சத்யோஜாதாய நம. 5 ஆச்சா? அங்க மந்திரம். ஓம் ஹிருதயாய நம, ஓம் சிரசே நம, ஓம் சிகாயை நம, ஓம் கவசாயை நம, ஓம் நேத்திரேபியோ நம, ஓம் அஸ்திராய நம. இதுல ஒரு 7 ஆச்சா? இதுல 6, 5, 6, 5, 11 மந்திரம் முடிஞ்சு போச்சு. 11 திருமுறை, 11 மந்திரம். 12ஆம் திருமுறை சேர்க்கிறார் பெரிய புராணம். அது என்ன மந்திரம்? பஞ்சாட்சரம், 5 எழுத்து மந்திரம், பெரிய புராணம். அங்கங்கே வரும். என்ன அவசரமோ உடனே 5 எழுத்தை சொல்லிட்டு தான் செய்வாங்க. திருஞான சம்பந்த சுவாமிக்கு ஒரு பல்லக்கு வந்தா, பல்லக்கு வந்துருச்சேன்னு உடனே ஏற மாட்டாரு. 5 எழுத்தை சொல்லி கும்பிட்டு விட்டு தான் ஏறுவார். நான் அதெல்லாம் வர்ற பொழுது முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்கிறேன். எது மந்திரம்? 5 எழுத்து மந்திரம். ஒரு மகாராஜாட்ட ஒரு மந்திரி. ஒரு நாள் மகாராஜாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. மந்திரி, அந்த காலம் சண்டை இல்லாத காலம், அதனால வேற வேலை தான் பேசிக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை இருந்தாவில ப்ராப்ளம், பிரச்சனை இது ஒன்றும் கிடையாது, நிம்மதியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மண்ணை விட பெரியது எது? கடலை விட பெரியது எது? மலையை விட பெரியது எது? அவர் யோசிக்கிறார். உலகத்தை விட பெரியது எது? நாளைக்குள்ள சொல்லாட்டி பதவி போயிடும். இந்த மந்திரி பதவி அப்பவும் அப்படித்தான் போடும். மந்திரின்னா மந்திரி, எங்க ஊர்ல எந்திரின்னா எந்திரி. நிலைமையே பார்த்தீங்களா? சொல்லாட்டி நாளைக்கு பதவி போயிடும். மந்திரி வந்து கவலையோட உட்கார்ந்து இருக்கார். பேத்தி காப்பி கொண்டுகிட்டு வர்றான். பக்கத்துல அவருடைய தம்பி, சின்ன பையன். தாத்தா, என்ன கவலையா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்னைக்கோட வேலை முடிஞ்சு வச்சுறான். நாளைக்கு மந்திரி பதவி இல்லை, ஒரு பயம் நம்மளை மதிக்க மாட்டேன். பதவி இருக்கிற பொழுதே பாதி பேர் மதிக்க மாட்டேங்கிறான். பதவி இல்லைன்னா எவன் மதிப்பான்? தாத்தா கவலைப்படாம சொல்லுங்க, என்ன கஷ்டம் இல்லை? 3 கேள்வி கேட்டு விட்டாரு. கேள்வின்னு சொல்லப்படாது, வினான்னு சொல்லணும். அதான் சரி. 3 வினா விட தெரியல. எங்க சொல்லுங்க? மண்ணை விட பெரியது, கடலை விட பெரியது, மலையை விட பெரியது தெரியல. தாத்தா கவலைப்படாதீங்க, பேரன் சொன்னா நான் பாத்துக்கிறேன். மறுநாள் காலையில பேரன் வந்துட்ட அரசவைக்கு. ராஜா கேட்கிறார், நீ யாரா? மந்திரிக்கு பேரன். எதுக்கு வந்த? நீங்க என்னமோ 3 வினா கேட்டீங்களா, பதில் சொல்ல வந்தேன். மந்திரி வரலையா? இதுக்கு மந்திரி என்னத்துக்கு? எப்படி பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி
விஞ்ஞானி ஒரே சொற்பொழிவு 100 ஊர்ல பேசி விட்டாரு, கண்டுபிடிச்சாரு. அதை பத்தி அப்படியே 100 ஊர்ல பேசி விட்டாரு. அவர் டிரைவர் போய் கேட்டுக்கிட்டே இருந்தான். 100 ஊர்ல கேட்டு விட்டானா அவனுக்கு பாடம் ஆயிடுச்சு. இப்ப விஞ்ஞானியை விட நல்லா டிரைவர் சொல்லுவான். ஒரு நாள் சிட்னியில இருந்து ஒரு தகவல் வந்துச்சு, நீங்க வந்து பேசணும். இவன் சொன்னான், டிரைவரு, விஞ்ஞானி நீங்க தான் பேசுறீங்க, உங்களுக்கு தான் பொன்னாடை எல்லாம் போத்துறாங்க, உங்களை தான் கேமரா வச்சு எடுக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் நான் போய் மேடையில உட்கார்றேன். என்ன உங்களை அவங்க பார்த்ததில்லை, என்ன அவங்க விஞ்ஞானின்னு நினைச்சுக்குவாங்க. நான் போய் இன்னைக்கு பேசிட்டு வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க பேசுனது வரிவிடாம எனக்கு தெரியும், அப்படியே சொல்லிவிடுவேன். சும்மாவா 100 முறைகள்ல கேட்டிருக்கேன். சரின்ட்டாரு மந்திரி. விஞ்ஞானி சிட்னியில வந்து உட்கார்ந்தாச்சு. டிரைவரு மேல உட்கார்ந்துருக்கேன். எல்லாரும் இவர் தான் விஞ்ஞானின்னு நினைச்சுக்கிட்டாங்க. விஞ்ஞானி ஓரத்துல வந்து டிரைவர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இவன் பேசிக்கிட்டே போனானா, சிட்னியில அறிவாளிகள் அதிகம். அப்பவே ஒரு ஆள் எந்திரிச்சாரு, ஒரு கேள்வி கேட்டு விட்டார். வினா, இவன் மாட்டிக்கிட்டார். இத்தனை ஊர்ல ஒரு பயலும் கேட்கல. நம்ம பேசுறோம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் ஒரு கேள்வியை கேட்டு விட்டார். நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், ஐயா மன்னிச்சுக்கிடுங்க நான் டிரைவர்னு சொல்லியிருப்பேன். அவன் கெட்டிக்கார டிரைவர். என்ன கேட்டீங்க? சில்லி கொஸ்டின். இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஈவன் மை டிரைவர் கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். டிரைவர் கம் ஆன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். இதுக்கு நான் என்னையா பதில் சொல்றது? என் டிரைவர் பதில் சொல்லுவான். சொல்லு. டிரைவர் தான் விஞ்ஞானி, தெளிவா சொல்லிவிட்டார். புரியுதா? அது மாதிரி பேரை என்ன சொன்னா, இந்த பேரை யாருன்னு அப்புறமா சொல்றேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தாத்தா எதுக்கு, நாம் பத்தாது. என்னடா ஆச்சரியமா இருக்கு. பொழுது உண்டு பையன், விளையும் பயிர் முளையில தெரியுது. சொல்லு, பதில் சொல்லு. என்ன கேட்டீங்க? மண்ணில் பெரியது எது? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது. நேரத்தில் பண்ணின உதவி, அதானே காலத்தினால் செய்த நன்றி. சின்னதா இருந்தாலும் உலகத்தை விட பெரியது. ஓஹோ. அப்புறம் கடலை விட பெரியது. பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பிரதி பிரயோஜனத்தை கருதாமல் செய்யப்பட்ட உதவி கடலை விட பெரியது. மலையை விட நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் ஆன பெரிது. செல்வம் சேர்ந்தாலும் கல்வி சேர்ந்தாலும் பணிவோடு இருக்கணும். நிலையில திரியக்கூடாது. நெற்பயிர் தலையை சாய்க்கும், சாவி உள்ள பயிர் தலையை ஆட்டும். அறிவாளிகள் எனக்கு தெரியாது என்பார்கள், அறிவில்லாதவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்பார்கள். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. 3 திருக்குறள். தம்பி நீ கெட்டிக்காரன்டான்னாராம். அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? சேக்கிழார். நீங்க பாட்டுக்கு சொன்னா எங்க சார் சொல்லி இருக்கு அப்படின்னு. திருக்கை வழக்கம்னு ஒரு நூல். ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம், இதெல்லாம் கம்பர்னு ஒருத்தர் எழுதுனது. கம்பராமாயண கம்பரும் இவரும் ஒன்னான்னு கேட்காதீங்க, சண்டை இருக்கு. நான் அங்க போகல. அவரும் ஒரு கம்பர், அவ்வளவுதானே. அவர் எழுதுறார், மண்ணில் கடலில் மலையில் பெரிதன் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்ற கை. வேளாளர் புகழ பாடுறார். சேக்கிழார் ஒரு வேளாளர். முதலியார்கள் எல்லாம் வேளாளர்கள். மண்ணில் கடலில் மலையில் பெரிதன் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்ற கை அப்படின்னு அந்த நூல்ல இருக்கு. சேக்கிழாரை பத்தி அந்த கம்பர் அப்படி பாடி இருக்கார். சேக்கிழார் என்னைக்கு இந்த நூல் அரங்கேற்ற தொடங்கினார் தெரியுமா? சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரம். ஏன்? திருவாதிரை என்பது சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமான் பிறந்ததில்லை,
அவருக்கு பிறவியே கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் இருக்கும். டிஓபி இருந்தா டிஓடி வரும். நம்மளுக்கெல்லாம் டிஓபி தெரியும், டிஓடி பார்க்கணும். சிவபெருமானுக்கு டிஓபி கிடையாது, அதனால அவருக்கு டிஓடியும் கிடையாது. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, பிறந்தாத்தான் நீங்க அம்மா அப்பா. பிறவாயாக்கை பெரியோன் சிலப்பதிகாரம். சிவபெருமானுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. அப்ப அவர் எப்படி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறப்பாரு? இல்லை, திருவாதிரை நட்சத்திரம் சூரியனை விட பெரியது, செக்கச்சவேல்னு இருக்கும், மிகப்பெரிய நட்சத்திரம். சிவபெருமான் சிவப்பா இருப்பாரு, ரொம்ப பெரியவர், பரவாயில்ல. இவருக்கு இவர் மாதிரி திருவாதிரைன்னு வச்சுக்கிட்டாங்க. திருவாதிரை நட்சத்திரம் யாரு மாதிரி? சிவபெருமான் மாதிரி தான். அவர் பசு மாதிரின்னா பால் கறக்கலாமான்னு கேட்கக்கூடாது, அமைதியா இருப்பாருன்னு அதோட விட்டுறணும். சிவப்பா இருக்கார், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தை காரணம். இந்த முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூலுங்க தமிழ்ல, அதுல ஒருத்தர் பாடுறாரு, ஏன்பா சிவபெருமான் திருவாதிரையில பிறந்தான்னு சொல்றீங்களே, என்னடா வேடிக்கையா இருக்கு, இந்த உலகத்தை படைச்சவனே அவன் தாண்டா. மன்னிய நாள் மீன் மதி கனதி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை இன்னமும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமால் ஊர்திரை நீர் வேதி உலகு. அவன் திருவாதிரையில பிறந்தவன் இல்ல, திருவாதிரை அவன் மாதிரி. ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணது திருவாதிரை. திருஞான சம்பந்த பிள்ளையார் அவதாரம் பண்ணினது திருவாதிரை. தேதி தெரியுமா? கிபி 639 ஆண்டு மே மாசம் 12ஆம் தேதி. ஆய்வு பண்ணிட்டாங்க, தெளிவா இருக்கு. எப்போ? 12/5/639 திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணினது திருவாதிரை நட்சத்திரம். ஞானப்பால் சாப்பிட்டது 9/5/642. தேதி எல்லாம் இருக்கு. நான் பின்னால ஒரு நாளைக்கு கல்வெட்டுக்களை வச்சு இதெல்லாம் சொல்றேன். ஒரு தலைப்பு இருக்கு, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நம்ம பெரிய புராணத்துக்குள்ளேயே குளிக்க போறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதுவரைக்கும் படிக்காத எல்லாம் உங்க புண்ணியத்துல இப்ப படிச்சேன். எப்படியாவது பேசணுமே, தலைப்பு கொடுத்த புண்ணியவானுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதனால சேக்கிழார் சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு பெரிய புராணத்தை அரங்கேற்ற. ஆக பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்டு முடிந்தது சித்திரை திருவாதிரை. நடராஜா எல்லா ஊர்லயும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுவார். அப்படித்தானே வழக்கம். எங்க ஊரு மதுரைங்க. நான் ஒரு 50 வருஷத்துக்கு மேல மதுரையில மீனாட்சி பாதத்தை பிடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். என் பேச்சு ஏதாச்சும் நல்லா இருக்குன்னா அது அவ போட்ட பிச்சை, மீனாட்சி போட்ட பிச்சை. எங்க மதுரையில மட்டும் சிவபெருமான் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுவார். கால் மாறி ஆடிய படலம் சரிதானா? திருவிளையாடல் புராணம். ஒருத்தர் கேட்டார், ஏன் மதுரை கோயில்ல நடராஜா காலை மாத்தி ஆடுறாரு? ஒருத்தர் பதில் சொன்னார், எந்த காலை ஊன்றது எந்த காலை தூக்குறதுன்னு மறந்துட்டாரு. ஏன் மறந்துட்டாரு? சேக்கிழார் பாடின பெரிய புராணத்தை கேட்டாரா, அந்த சந்தோஷத்துல ஆடுனாரா, மறந்துட்டாரு. இப்ப இது யாருக்கு பெருமை? சேக்கிழாருக்கு பெருமை. புரியுதா? அறந்தரும் ஆலவாயில் அந்த பாட்டை சொல்றேன். 1967 பாடின பாட்டு அவரு. அறந்தரும் ஆலவாயில் அப்பன் ஓர் காலை மாற்றி நிறைந்ததோர் நடனம் செய்து நிற்பதேன் அரியீர் போலும் சிறந்த நல் தமிழில் பாடும் சேக்கிழார் பாட்டில் தன்னை மறந்ததால் அன்றோ காலை மாற்றி வைத்தாடுகின்றான். சேக்கிழார் பாட்டுல மறந்துட்டாராம், அதனால காலை மாத்தி வச்சு ஆடுறாராம்.
இது யாருக்கு பெருமை? சேக்கிழாருக்கு பெருமை. இது யாரு பாடின பாட்டு? பாடினவர் இப்போ அதை சிட்னியில சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சபை கப்புன்னு முடிச்சுக்கிட்டீங்க. 1967 சேக்கிழாரை பத்தி ஆக்கி பரந்தாமனார் தலைமையில கவியரங்கத்துல பாடின பாட்டு இது. அந்த நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு பேரா. எதுக்கு? சேக்கிழார் இருந்த பகுதி குன்றத்தூர். அதுக்கு பின்னால பேரை மாத்தி விட்டாங்களா, தொண்டர் நாடுன்னு. இவர் பிறந்த உடனே தொண்டை நாடன்று தொட்டு தொண்டர் நாடானதம்மா. இந்த ஒண்ணு, சேக்கிழார் வாணிபத்தில் சிவபிரான் முதலை போட்டார். சேக்கிழார் வியாபாரத்துக்கு முதல் போட்டது யாரு? சிவபெருமான். இன்னும் ஒரு 50,000 வெள்ளி போட்டிருப்பாரா? ஆஸ்திரேலியன் டாலர். முதல் சொல் உலகலாம். சேக்கிழார் வாணிகத்தில் சிவபிரான் முதலை போட்டார். அதான் உலகலாம். அவர் கொடுத்ததை வச்சு இவர் பாடினார். சிவபெருமான் வாழ்த்து பொருள் மட்டுமல்ல, வாழும் பொருள். இதான் அடிப்படை. சேக்கிழார் பெரிய புராணத்தை பார்த்தா என்ன தெரியுது? அவர் நம்ம கும்பிட்டுட்டு போற சாமி மட்டுமல்ல, நம்மளோட கூட வந்து வாழ்ற சாமி. பெரிய புராணம் பூரா எதை சொல்லுது? நம்ம கூட கடவுள் வந்து வாழ்கிறார், நம்ம கூட கடவுள் இருக்கிறார், நம்ம கூட நம்ம தமிழ் பாடினால் பக்கத்துல வந்து நிற்கிறார், என்ன தமிழால பாடுன்னு கேட்கிறார். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணிட்டார். கதை ரொம்ப பெருசு, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். தேவலோகத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 பெண்களை பார்த்து ஆசைப்பட்டார். உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும், நான் லேசா அடையாளம் காட்டுறேன். அந்த பெண்களுக்கு என்ன பேரு? அனிந்திதை, கமலினி. ஆசைப்பட்டார். இது அநியாயமா இருக்கு. காமனை எரிச்ச உள்ள ஆசைப்படலாமா? தப்பு சுந்தரமூர்த்தி மேலையா? நம்ம சிவபெருமான் பண்ண வேலை. ஆசைப்பட வச்சுட்டார். ஏன்? இவருக்கு 3 காரியம் ஆகணும். அடியார்களை பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். கோயிலுக்கு போனா அர்ச்சனை பண்றது, பாட்டுல அர்ச்சனை பண்ணு, வாயார பாடு அப்படின்னு காட்டணும். சிவபெருமான கும்பிட்டா எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு நிரூபிக்கணும். இந்த 3க்கும் ஒரு ஆள் வேணும். அதுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அனுப்பிச்சிட்டேன். இதெல்லாம் நேத்திக்கு ரொம்ப சுருக்கமா நான் சொன்னேன். இப்ப லேசா ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்துட்டாரா, சிவபெருமான் ஏன்பா ஆசைப்பட்டியா? பட்டேன். சரி, போய் பறந்துட்டு வா. ஆசையை அனுபவிக்கிறதுக்கு அந்த உலகம் போ. என்னை தடுத்தாட்கொள்ள வேணும், கவலைப்படாதே, பார்த்துக்கிறேன். இங்க வந்து சிவாச்சாரியார் வம்சத்துல பிறந்தார். 30 திருமேனி தீண்டுவார். கோயில்ல போய் அர்ச்சனை பண்ற சிவாச்சாரியார் அறுக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். காலையில சிவபெருமானுக்கு அர்ச்சனை, மத்தியானம் சாயந்தரம் அபிஷேகம் பண்ற பொழுதெல்லாம் இந்த குழந்தைய குளிப்பாட்டுற பொழுது தாய் சந்தோஷப்படுவாள்ல. நேத்தை விட பையன் இன்னைக்கு கொஞ்சம் ஊதி இருக்கானே. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். சிவபெருமான அபிஷேகம் பண்ற பொழுது அர்ச்சகர் அப்படி நினைக்கணுமா? அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் 30 திருமேனி தீண்டுவார். சேக்கிழார் வாக்கு. அந்த வம்சம் அதுல வந்து பிறந்தார் திருநாவலூரர். ஊர் பேர் என்ன? திருநாவலூரர். இவருக்கு வச்ச பேர் தெரியுமா? ஆரூரர். அவங்க அம்மாவுக்கு அப்பா ஆரூரர். அந்த பேரை பேரனுக்கு வச்சாங்க. பாட்டம் பேர் ஆரூரன். சரி, வளர்ந்தார். ஒரு 4 வயசு இருக்கும். ராஜா அந்த பக்கம் போனார். நரசிங்க முனையரையர் இந்த பிள்ளைய பார்த்தார். சிவாச்சாரியார் வீட்டு பிள்ளை, செக்கச்செவேல்னு இருக்கு, 4 வயசு பிள்ளை, அழகா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு, சுட்டியா இருக்கு, நம்ம கூட்டிட்டு போய் வளர்க்கலாமா? கேட்டார். ராஜா கேட்கிற போது என்ன பண்றோம்? கொடுத்தாங்க. கொண்டே வச்சு வளர்த்தார். 12 வயசு கல்யாணம் பண்ணணும். அந்த காலத்திலே 12 வயசுல கல்யாணம் பண்றது. ராமனுக்கு கல்யாணம் ஆகிற போது 12 வயசு. அதுக்கப்புறம் சீதையோட அவன் வாழ்ந்தது 12 வருஷம். 12 24
காட்டுக்கு போன போது 24 வயசு ராமனுக்கு. 14 வருஷம் காட்டுல ராவண சம்ஹாரம் பண்ற போது 38 வயசு ராமனுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சு பல நாட்கள் வாழ்க்கை. 12 வயசுல கல்யாணம். 26 ஆண்டு அகவையாள். சிலப்பதிகாரம் பழைய பழக்கம். ஒரு ஊர்ல சொன்னேன், ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டான். சார் நாளைக்கும் பேசி வைக்கலாம். ஆமா, தயவு செய்து இதை சொல்லுங்க. ராமனுக்கு கல்யாணம் ஆகிற போது 12 வயசு. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாணம் ஆகிற போது 12 வயசுன்னு அழுத்தமா சொல்லுங்க. எங்க அப்பா ஒருத்தன் இருக்கேன், எனக்கு 19 வயசாச்சு, கண்டுக்க மாட்டேங்க. அவன் கவலை அவனுக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 12 வயசு கொண்டாந்து விட்டாங்க. அழகா இருக்கார். என்ன அழகு! சேக்கிழார் பாடுறார், வரிக்கு வரி லட்சம் கொடுக்கலாம், மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்கல். மன்னவர் வளர்த்ததுனால ஒரு வளர்ச்சி. பிறந்தது வைதிக குடும்பம் இல்ல, வேதம் சொல்ற குடும்பம் இல்ல, ரெண்டும் சேர்ந்து பிள்ளை அழகா நிக்கிறான். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள். இன்னைக்கு காலையில கல்யாணம். பையன் ரெடியா நிக்கிறான், இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கணும். ஒரு கிழவனார் வந்து சேர்ந்தார். கிழவனார்னா வயசு என்ன இருக்குங்கிறீங்க? 1000 கோடிக்கு மேல இருக்கும். நான் மேலன்னு தான் சொல்றேன். அந்த ஆளுக்கு வயசே கிடையாது. சார் பிறந்தா தான் சார் வயசு உண்டு, பிறக்கலைன்னா வயசு எப்படி வரும்? அவருக்கு வயசே கிடையாது. ஆனா பழுத்த பழம் அழகா வர. ஆமா, இளமையில் அழகா இருப்பானா, கிழவனா இருந்தா அழகா இருப்பானா? என்னங்க சேக்கிழார் சாமி சொல்றார், மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. மூப்பு தாண்டா அழகா இருக்குங்கிற. காந்தி எப்போ அழகா இருந்தாரு? பொக்க வாயில தான். பூரா பல்செட்டோடையா இருந்தாரு. பொக்க வாயில தானே அழகா இருந்தாரு. பழுத்த பழம் தான் இனிக்கும். கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு சொற்பொழிவுல சொல்றார், ஒரு பையன் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கான். வயசாக வயசாக பக்குவப்பட்டு பழுத்த பழம் அதாண்டா இனிக்கும். இவன் எந்திரிச்சான். ஐயா என்ன? எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, 75 வயசு. எப்ப பார்த்தாலும் உருன்னு உட்கார்ந்து இருப்பாரு. முகத்துல அப்பளத்தை போட்டா பொரிஞ்சிடும். என்னமோ பழுத்த பழம். நீங்க வாரியார் சிரிச்சார். சிலது வெம்பின பழம். வயசாக வயசாக என்ன ஆகணும்? பழுக்கணும், மனம் பக்குவப்படணும். சிவபெருமான் எப்படி வந்தாரா? சேக்கிழார் வாக்கையா. நான் சிங்கப்பூர்ல 30 நாள் பெரிய புராணம் சொன்னேன். தினம் பெரிய புராணம், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். 7 வருஷத்துக்கு முன்னால மறக்க முடியாத பாட்டுக்கள் சில. மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனு மதன் வடிவமேயோ. மூப்பு அப்படியே திரண்டு அழகா வராராம். இந்த 12 வயசை விட அந்த 1000 கோடி வயசு அழகா இருக்கான். சிவபெருமான்ல வர்றாரு, நீ எனக்கு அடிமை. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாகிற பழக்கம் உண்டா? நீக்குரோக்கள் வேணா அடிமையாக அமெரிக்காவில், இந்தியாவில் பழக்கம் கிடையாது, தெரியுமா? அதுக்கு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்கு. இடுப்புல இருந்து ஓலையை எடுத்தார்ல, அவன் புடிஞ்சு கிழிச்சுட்டான். இந்த ஓலை இருந்தா தானே விவகாரம். இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? ஓலமிட்டார். எப்படி ஓலமிட்டார் தெரியுமா? எப்ப இவன் ஓலையை கிழிச்சு விட்டானோ அப்பவே அது இவனுக்கு பாதகம்னு அர்த்தம்னாரு. சாதகமா இருந்தா கிழிப்பானா? இவனுக்கு பாதகம், அதனாலதான் கிழிச்சு விட்டான். பழைய மன்றாடி, புது மன்றாடியா? பழைய மன்றாடி. மன்றுன்னா சிதம்பரம், மறந்துடாதீங்க. நீ வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். நான் பைத்தியக்காரனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, பித்தனை ஆக பேயனை ஆக இந்த கெட்டிக்காரத்தனம் எல்லாம் பேசாத, பணி செய்ய வாரும். ஓலையை புடிஞ்சு கிழிச்சு விட்டில்ல, ஆத்திரம். எல்லாரும் கேட்டாங்க, சாமி நீங்க எந்த ஊரு? திருவெண்ணை நல்லூர். இந்த பக்கத்துல தான் இருக்கு. அங்கே ஒரு அரங்கூர் அவயம் இருக்கு, கோர்ட்டு. வா, அங்க கூட்டிக்கிட்டு போயாச்சு. இவன் தலையை குனிஞ்சுக்கிட்டு போறாங்க. என்னடா அநியாயமா இருக்கு.
கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டிக்கு அடிமைன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு. இந்த ஆளு கிழவனாரு இவருக்கு அடிமைங்கிறாரு. வாழ்க்கை எங்க 12 வயசு பையங்க மனசு எப்படி இருக்கும்? அப்படியே பின்னாலே போறான். திருவண்ணை நல்லூர் அரங்கூர் அவயம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கிழவனார் வழக்கை சாரச் சொன்னார் சேர்க்கிறார். சாரச் சொன்னார்னா தெளிவா புரியுறாப்புல சொல்லிவிட்டார். இவங்க தாத்தா எனக்கு ஓலை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லல, இவன் எனக்கு அடிமைன்னுட்டார். நீதிபதிகள் கேட்டார்கள், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றகலார்த்தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுகிறார். ஆட்சியில் இப்படி பழக்கம் உண்டா? அடிமையாகிற பழக்கம் உண்டா? கிடையாது. போ விட்டு போச்சு. ஆவணத்தில் ரெக்கார்டு இருக்கா? அடிமையின் ஓலை இருக்கா? ஐயா இருக்கு. என்ன ஓலை? இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை. இவன் பார்க்கிறான், அதைத்தான் கிழிச்சு விட்டவே. இந்த கிழவனார் என்னமோ பண்ண போறாரு. சரட்டுன்னு அடுத்த ஓலையை உருகிட்டார். அவருக்கா ஓலை எழுத முடியாது? அத்தனை பேருக்கும் ஓலை எழுதி வச்சவர் அவர் தானே. இன்னைக்கு யாருக்கு என்ன ஓலை எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு பெரிய புராணத்தை சந்தோஷமா கேட்டு வாழ்க்கையில் இன்பம் அடைய வேணும்னு இத்தனை பேருக்கும் ஓலை எழுதி வச்சவர் அவர் தானே. ஓலை எழுதலைன்னா இங்க வருவீங்களா? எங்கேயோ உட்கார்ந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருப்போம். சரிதானா? சரட்டுன்னு உருகினாராம். இவன் முழிச்சான், நீ கிழிச்சது செராக்ஸ் காப்பி, திஸ் இஸ் ஒரிஜினல். முத செராக்ஸ் காப்பி எடுத்தது யாரு தெரியுமா? நம்ம சிவபெருமான். என்னம்மா சிரிக்கிறீங்க? எங்க அப்பாவுக்கு நான் செராக்ஸ் காப்பி, என் புள்ள எனக்கு செராக்ஸ் காப்பி, என் பேரன் என் பிள்ளைக்கு செராக்ஸ் காப்பி. அப்படியே அப்பனை உரிச்சுக்கிட்டு இருக்காண்டா. உரிச்சுக்கிட்ட வந்தேன். புரியுதா? சிவபெருமான் தான் சார் எல்லாம். அது மூல ஓலை, அது படி ஓலை. படி ஓலைன்னா செராக்ஸ் காப்பி. தமிழ் பாருங்க, இது மூல ஓலை. சடார்னு உருகிட்டாரு. உருகி காமிச்சு போறது போது இவன் கிழிக்க மாட்டான்னு சொல்லுங்க. என்ன ஒரு ஓலையை கிழிச்சு விட்டான். இல்ல கிழிக்க மாட்டான், நாங்க பாத்துக்கிறோம். எடுத்து பார்த்தா ஓலையில தெளிவா எழுதி இருக்கு. ஆமா, ஓலையில என்ன எழுதணும்? யாரு எழுதுறான்னு பேரு வேணும்ல. சிவபெருமானுக்கு எந்த பேரு? இவர் என்ன பேர் எழுதுவார்? மதுரையில சொக்கலிங்கம்னு பேரு, காளையார் கோயில்ல காளீஸ்வரர்னு பேரு, ஆவுடையார் கோயில்ல ஆத்மநாதர்னு பேரு, காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர்னு பேரு, காசியில விஸ்வநாதர்னு பேரு. எந்த பேர் எழுதுவார் இவரு? நம்மள மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காரு, ஊர்பட்ட பேர் வச்சிருக்காரு. எந்த பேர் எழுதுவாரு? அதுதான் நயம். என்ன எழுதுறார் தெரியுமா? திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு. சிவபெருமான் யாரா? அவங்க தாத்தா ஓலை எழுதணும். எழுதுறது தாத்தா. யாருக்கு எழுதணும்னு வேணும்ல? திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு. திருவெண்ணை நல்லூர்ல உள்ள பித்தன். ஏன் பித்தன்? இவர் பைத்தியக்காரன் இப்பத்தான் கூப்பிட்டாரு. யாரு கூப்பிட்டா? சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த பேரை அப்படியே கொண்டு வந்துட்டார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? கடவுளுக்கு பேர் கிடையாது, நீங்க வைக்கிற பேரு தான் அவருக்கு. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. நீங்க முருகன்னு சொன்னா கடவுள் முருகனா வந்து நிற்பார். நீங்க பிள்ளையார்னு சொன்னா பிள்ளையார வந்து நிற்பார். நீங்க சரணம் ஐயப்பான்னா ஐயப்பனா வந்து நிற்பார். கருப்பண்ண சாமின்னா கருப்பண்ண சாமியா வந்து நிற்பார். நீங்க இல்லைன்னு சொன்னா இல்லைன்ட்டு போயிடுவார். உங்க வசதி. நீங்க வைக்கிறதானே பேரு. இப்ப இவர் என்ன பேரு வச்சாரு? பித்தான்னு கூப்பிட்டார்ல, அந்த பேரை தனக்கு வாங்கிக்கிட்டார். திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு. நாங்கள் வழி வழி அடிமை, இதற்கு இவை என் எழுத்து. நான் சொந்த நினைப்போட எழுதி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு பத்திரம் எழுதுறீங்களா இல்லையா? சுகஸ்த லிகிதம். சுகஸ்த லிகிதம்னா என்ன? சொந்த நினைப்போடு எழுதி கொடுத்த பத்திரம். கையெழுத்து போட்டிருக்காரு அவங்க பாட்டனார். எல்லாரும் கேட்டாங்க, ஏன்பா ஆரூரா, இது உங்க பாட்டனார் கையெழுத்து தானா? இந்த கிழவனார் போர்ஜரி பண்ணி இருந்தா இவர் எல்லாம் பண்ணுவார. இப்ப ஓலையை உருகிட்டார்ல, பண்ணுவார்ல. உங்க தாத்தா கையெழுத்தா? கிழவனார்
அவனுக்கு அவங்க தாத்தாவையே தெரியாது, கையெழுத்து எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்தன்னைக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. அப்ப என்ன செய்யலாம்? இந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இவங்க தாத்தா அந்த காலத்துல ஏதாச்சும் ஏட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டிருந்தா அதை எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். கிழவனார் கடுமையான கிழவனாரா இருக்க. நீ விழுந்தா உன்னை காப்பாத்தி தீருவேனுங்கிறாரு. போய் எடுத்து பார்த்தாங்களாம். உடனே போயிருக்கான். உள்ள போனா பழைய பத்திரத்தை எடுத்தாந்துட்டான். இன்னைக்கு எங்க இந்தியாவில் பழைய பத்திரத்தை எடுக்கணும்னா மேல ஒரு 500 ரூபாய் வச்சு, கீழே ஒரு 500 ரூபாய் வச்சு, அவன் வீட்டுக்கு தனியா போய் ஒரு 2000 ரூபாய் வச்சு ஒரு மாசம் கழிச்சு பத்திரம் கொடுப்பான். நம்ம பத்திரமா இருக்காது. அப்போ உடனே பத்திரம் வந்துருச்சு சார். எவ்வளவு ஒழுங்கா இருந்ததுக்கு அந்த ராஜ்யம். பார்த்தா கையெழுத்து அப்படியே தாத்தா கையெழுத்து. நீ இவருக்கு அடிமை. எப்படி இருக்கும்? கல்யாணத்தன்னைக்கு இந்த கிழவனாருக்கு அடிமைங்கிறானே. கிழவனாரே, உங்க ஊரு இந்த ஊரு தான். ஊர்னா வீடு இருக்கணுமே. இந்த ஊர்ல பெரிய வீடு நம்ம வீடு தான். என்ன எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? திருவிளையாடலுங்க. இந்த ஊர்ல பெரிய வீடு நம்ம வீடு தான். எங்க வாங்க. அவர் முன்னால போக, எல்லாரும் பின்னால போக, திருவருள் துறையே புக்கார். கோயிலுக்குள்ள போயிட்டார். திருவண்ணே நல்லூர் கோயிலுக்குள்ள போயிட்டார். ஆச்சரியப்பட்டான். கோயில் உங்க வீடா? என்னையா ஒண்ணும் புரியலையே. அப்படியே போய் நின்னா சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். அப்பனே அழுது, ஐயா உன்னை போய் பைத்தியம்னு சொல்லிவிட்டனே. ஐயோ நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன். நீ என்னை காப்பாத்த வந்திருக்க. ஏன் தெரியுமா காப்பாத்தினாரு? அப்பவே 2 பொண்ணை பார்த்து காதலிச்சிருக்கேன். அதுகள் 2 கல்யாணத்துக்கு நிக்குது. இத கல்யாணம் பண்ணா 3000 அப்புறம் இந்த நீ பழைய கணக்க கொடுக்க வந்தவன், புது கடன் வாங்கினீன்னா மாட்டிக்கிறவே. அதுக்காகத்தான் என்ன பண்ணா? ஒரு கல்யாணத்தை தடுத்தான், 2 கல்யாணத்தை கொடுத்தான். புரியுதா? என்ன படிப்பினை? கடவுள் ஒரு கதவை சாத்தினால் 2 கதவை திறப்பார். சத்தியம். நம்ம பையன் சாத்தின கதவு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான், திறந்த கதவை பார்க்க மாட்டேங்கிறான். எங்க தாய் பால் கொடுக்கிறான் பிள்ளைக்கு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு மாத்துற பொழுது இந்த பைய கத்துறானா இல்லையா? அப்புறம் இந்த பக்கத்துல வச்சு பால் கொடுக்கிறான். ஏன்? இதை விட பால் அதிகமா இருக்குடாப்பா இப்ப. ஏண்டா இந்த கத்துற? ஒரு இடத்துல இருந்து எடுத்தா அதிகமா கொடுக்கத்தானே இந்த தாய் எடுக்கிறா. இந்த தாய்க்கு உள்ள கருணை பகவானுக்கு இருக்குமா இருக்காதா? தாய் உடம்பு தானே ஐயா கொடுத்தா. அவன் எல்லாத்தையும் கொடுத்தான் ஐயா. எல்லா பிறவிக்கு அவன் தான் ஐயா தாய். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ. திருவருட்துறை கோயிலுக்குள்ள போய் அழுதார். பரவாயில்ல போனா போகுது. நீ நம்மளை திட்டி இருக்க. என்ன சொல்லி திட்டுன? தெரியாம திட்டுட்டேன். சிவபெருமான்னு தெரியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு. தெரியாம திட்டுட்டேன். பரவாயில்ல போனா போகுது. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். அண்டர்லைன். அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றவள் பாடுகின்றார், தூமரை பாடும் வாயார். வேதங்கள் இவரை பாடுகின்றன. இவரு நீ என்னை தமிழால பாடுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. அர்ச்சனைனா என்ன? கோயிலுக்கு போய் தேங்காய் மூடி வாழைப்பழத்தை கொடுத்து விட்டு திருப்பி அதே தேங்காய் தானான்னு பார்த்து வாங்கிட்டு போறது அது அர்ச்சனை ஆகாது. ஐயர் அர்ச்சனை பண்ற பொழுது நமக்கு என்னன்னு ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கமே, இதுல புண்ணியம் கிடையாது. மனசு கடவுள்கிட்ட போகணும், பாட்டு பாடணும், கடவுளை நினைச்சு கண்ணீர் விடணும், கடவுளோடு பேசணும். அர்ச்சனை பாட்டே ஆகும். ஏகாராம். அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார். நீ தமிழால பாடு, என்ன தமிழால பாடு.
குன்றக்குடி அடிகளார், முந்தி இருந்த அடிகளார், மலேசியாவுக்கெல்லாம் வந்துட்டு போனவர். அவர் சொல்லுவார், இந்த சிவபெருமான் எவ்வளவு காலம் தமிழ் கேட்காம தவிச்சு கிடந்திருந்தா என்ன தமிழால பாடுன்னு கேட்டிருப்பாரு. எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பசிச்சு கிடந்தேன்னு அர்த்தம். என்ன தமிழால பாடுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனும் தமிழால பாட மாட்டேங்கிறான்டா, நான் கஷ்டப்படுறேன்டா, எப்படியாவது தமிழால பாடுறா, ஊர் மக்களுக்கும் புரியட்டும். சுந்தரருடைய அவதார நோக்கம் அது. கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? திருவாசகம் பாடு, தேவாரம் பாடு, திருவாய்மொழி பாடு, நிச்சயமா கடவுளோட பேசு. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்கள் இவரை பாடுகின்றன. இவர் நீ என்ன தமிழால பாடு அப்படிங்கிறார். தமிழுக்கு உயர்வு கொடுத்து தமிழால் பாடு என்று காட்டுவதற்காக வந்த நூல் பெரிய புராணம். அதோடு அதை நிறுத்துகிறேன். என்ன, நீ அப்பப்போ வருவார், எல்லா அடியார்களும் தினம் வருவாங்க. அந்த காலத்திலே சம்பந்தர் தான் இதை தூக்கி பிடிச்சவர். எதை? தமிழால் பாடு, தமிழால் பாடு. சம்பந்தருக்கு பேர் தனக்கு வச்சுக்கிட்டார் தெரியுமா? தமிழ் ஆகரர். தமிழாகரர்னா என்ன? தமிழை உடம்பாக கொண்டவர். தமிழ் விரகர், முத்தமிழ் விரகர், தமிழ் ஞான சம்பந்தன், கவுண்டின்ய கோத்திரத்து ஐயர். தன்னை எப்படி சொன்னார்? தமிழ் ஞான சம்பந்தன். தமிழ் தமிழ் தமிழ வசத்தி பிடிச்சார். இந்த தமிழை பாடினால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு பட்டியலே இருக்கு. எந்தெந்த பாட்டை பாடினா என்னென்ன கிடைக்கும்னு ஒரு பட்டியலே என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணுமா? கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார், விட்டு விட்டு போச்சு கல்யாணம், நான் என்ன பண்றது? பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்போ பையன் நல்ல பையன், ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. இவனை விட அதிகமா அது சம்பாதிச்சுட்டு அதுக்கு இவனை செலக்ட் பண்ணுது. இந்த பயலுக்கு எந்த பொண்ணு கிடைக்கும்? சடையா என்னுமால், சரணி என்னுமால், நாளைக்கு நாளானைக்கு அதையெல்லாம் சொல்றேன். அந்த பாட்டை படிங்க, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணுகளை வாழ்த்தணுமா இல்லையா? பிள்ளையவும் பொண்ணையும் நல்லா இருங்கம்மா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சொல்லி வாழ்த்துங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கும். குழந்தை இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை உண்டாகணும். பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே ஐயுற வேண்டாம். பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே குழந்தை பிறக்கும். திருவெண்காட்டு தேவாரம் படிங்க, குழந்தை உண்டாகும். உண்டான பிள்ளை பிறக்கணுமே. 9 மாத்திரையில டாக்டர் சொல்றார் திரும்ப மாட்டேங்குதுங்கிறார். அது திரும்பிச்சோ இல்லையோ தெரியல, சிசேரியனுங்கிறார். அப்பதான் பணம் ரொம்ப கிடைக்கும். கஷ்டமே படாதீங்க. நான் சொல்ற தேவாரத்தை சொல்லுங்க, குழந்தை திரும்பி வழுக்கிக்கிட்டு விழுந்துடும். எந்த தேவாரம்? நன்றுடையானை தீயதில்லானே நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை. அருமையான பாட்டு. சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. நோய் வந்துருச்சா? துணி வளர்த்துங்கள் சொல்லுங்க, எல்லா நோயும் தீர்ந்து போய்விடும். வென ரொம்ப இருக்கா? ஆமா சார், செஞ்ச வென பசிக்கவும் மாட்டேங்குது, சோறு இறங்க மாட்டேங்குது, வீட்டு குறையுது, என்னன்னு புரியல. அவ்வினை கிவ்வினை செய்வினை வந்தமை தீர்ந்த பெறா திருநீல கண்டம் தீர்ந்து போயிடும். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கொண்டு விட்டு போகணும். இன்னைக்கு அஷ்டமி, அஷ்டமியில போனா திரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் அஷ்டமியில தான் டாக்டர்கிட்ட சேர்க்கணும். என்ன பண்றது? ராவு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கவலையே படாது. வேயிறு தோழி பங்கம் சொல்லிட்டு போ, சிவபெருமான் கூடவே வருவார். என் சொந்த அனுபவம். சிங்கப்பூருக்கு 1993 முதல் முறையா போறேன். கிட்டத்தட்ட 24 வருஷம் முடிச்சு வச்சு
பலமுறை போயிட்டு வந்துட்டேன். என்ன ஒரு பேராசிரியர் கூட்டிகிட்டு போனார், டாக்டர் கருணாநிதி, கல்லூரி பேராசிரியர், யூனிவர்சிட்டி பேராசிரியர். காரில் உட்கார்ந்துட்டோம். ஐயா, நீங்க முதல் முறையா சிங்கப்பூருக்கு வர்றீங்க, உங்க பயணம் நல்லா இருக்கணும், பயனுள்ளதா இருக்கணும், உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், எங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். நம்ம 2 பேரும் கோளறு பதிகம் படிக்கலாமா? எனக்கு தூக்கி வாரி போட்டது. சிங்கப்பூர்ல யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், இந்த ஆளு கோளறு பதிகம்ங்கிறாரு. எனக்கு திமிரு நமக்கு தான் தெரியும். ஆணியும் குண்டூசியும் சந்திச்சுதான். ஆணிய குண்டூசியும், குண்டூசி ஆணிய பார்த்துதான், அண்ணே எப்படி இருக்கிறீங்க, தம்பி நீ எப்படி இருக்கிற, நான் நல்லா இருக்கேன் அண்ணே, நீங்க ஏன்டா கேட்கிற, குண்டூசி உன்னை மெதுவா குத்துறாங்க, இந்த ஆணிய தலையில நங்கு நங்குன்னு அடிக்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன்டா. அது ஏன்டா உன்னை மட்டும் மெதுவா குத்துறாங்க, என்ன மட்டும் அடிக்கிறாங்க? அண்ணே உங்களுக்கு தலை கனத்து போச்சு, அடிக்கிறாங்க. தலை கனத்தால் அடிவிடுகும் ஆணி சாட்சி. எனக்கு திமிரு நமக்கு தான் தெரியும். இவரு கோளறுபதிக ஆரம்பிச்சிட்டார், பேராசிரியர். நானும் சேர்த்து பாடினேன். வேயுரு தோழி பங்கன் வட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை கடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம், வியாழன் அல்ல வியாழம், வெள்ளி சனிபாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நான் நினைச்சேன் இந்த கடைசி பாட்டை பாட போறாரு. எங்க ஊர்ல ஓது வரலாம் அப்படித்தான் பாடுறது. முதல் பாட்டு கடைசி பாட்டு. ஊடால உள்ளதெல்லாம் ஞான சம்பந்தம். நமக்கு 2 பாட்டு போதும், அதுவே கஷ்டம். அர்ச்சகர் அங்கே தலையை ஆட்டுறாரு, இதே சீக்கிரம் பாட்டு முடியலாம், சீக்கிரம் முடிக்கணும், என்ன பண்றது? ஆச்சரியம், அடுத்த பாட்டு ஆரம்பிச்சிட்டாரு. என்பது கொம்படாமைவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை முதல் சூடி வந்தன் உடமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உரு வளர்பவள். அதே அப்பா மட மட மடன்னு 11 பாட்டு படிச்சுட்டாரு. மது நிதல் மங்கையோடு எனக்கு தூக்கி வாங்கி போடுது. என்னடா மனுஷன் இந்த போட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. முடிச்சு விட்டாருங்க கடைசி பாட்டு. அன்னைக்கு வந்தது இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூருக்கு வருஷத்துக்கு 4 முறை போயிட்டு வரேன். எங்க மதுரையில இருந்து சிங்கப்பூருக்கு டைரக்டா பிளைட் விட்டுட்டாங்க. இப்ப கடவுள் புண்ணியத்துல நமக்காகத்தான் விட்டுருக்கேன். வேயிறு தோழி பங்கன் படிங்க, எல்லாம் நல்லா இருக்கும். பைசா வேணுமா? இன்னைக்கு அம்மா ஒரு இறைவணக்கம் படிச்சாங்க, கேட்டீங்களா? இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதடுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சு மிடறு நீர் அடக்கிய வேதியனே. பைசா போட்டும் இதெல்லாம் சொந்த அனுபவம். நான் தினம் படிக்கிறேன், நல்லா இருக்கேன். வழக்கு ஜெயிக்கணுமா? வாசி தீரவே காசு நல்கி வழக்கு ஜெயிக்கும். துன்பம் தீரணுமா? அப்பவே சொன்னேன், மறை உடையாய் தோல் உடையாய். ஒரே ஒருத்தர் வந்தார், சார் எல்லாம் சரி, சிவபெருமான் கிடைக்கணும். பரவாயில்லையே ஐயா, உருப்படுற ஆளு ஒரு ஆள் இருக்கியே. நாங்கள்லாம் மத்ததான் ஐயா பெருசா நினைச்சோம். சிவபெருமான் கிடைக்கணுமா? ஆமா, காதலாகி கசிந்து கண்ணீர் வங்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே தக்கிருந்தீரென்று தாளாத அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே, எமை போக்கருளியதே. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேல போங்க, சிவலோகத்துக்கு போகலாம். அவ்வளவுக்கு மருந்து இருக்கு திருமுறையிலே. இதை நான் சம்பந்த சுவாமி பாட்டை மட்டும்தான் சொல்லி இருக்கேன். அப்பர் சாமி கிட்ட போகல, சுந்தரமூர்த்தி கிட்ட பாட்டுக்கு போகல. இப்ப சொன்னது பூரா சம்பந்தர் வாக்கு. இதை எடுத்து காட்டினது யாரு? புள்ள பாதி புராணம் பாதி. 1256 பாட்டு சம்பந்த சுவாமிக்கு. சம்பந்தர் ஆரம்பத்தில் ஒரு கொடிய உயர்த்தினார் தமிழ்னு. ராஜராஜன் காலத்தில் அது கொஞ்சம் இறங்கிட்டு. ஒன்று சொல்லிட்டு முடிச்சு போடுறேன், மன்னிச்சுக்கிடுங்க. அந்த காலத்தில்
திருஞான சம்பந்தர்னு பேர் இருந்தா கோயிலுக்குள்ள போய் தேவாருன்னு சொல்லப்படாதான். சரியா? தமிழ் பெயர் வச்சிருக்கிறவன் கோயிலுக்குள்ள செல்லக்கூடாது. அதனாலே திருஞான சம்பந்தர் என்ற அகோர சிவன், ஒரு ஓதுவாருக்கு பேரு திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர்னு சொல்லப்படாதான், அகோர சிவன். திருநாவுக்கரசர் என்ற வாமதேவ சிவன். கல்வெட்டுல இருக்கு. தஞ்சாவூர் கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலம், 10ஆம் நூற்றாண்டு. தமிழ் பேர் வச்சா கூட கோயிலுக்குள்ள போய் தேவாரம் பாடக்கூடாது. தீட்சா நாமம் வடமொழி பேர் வச்சாத்தான் உள்ள போய் கும்பிடலாம் அப்படின்னு கல்வெட்டுல இருக்கு. 7ஆம் நூற்றாண்டில சம்பந்தர் உயர்த்திய கொடி ராஜராஜன் காலத்தில் தாழ்ந்தது. சேக்கிழார் திரும்ப முடிச்சார். அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார், தூமரை பாடும் வாயார். இதோட நிறுத்துகிறேன். நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கிடுங்க. பெரிய புராணம் நான் என்ன பெருமக்கள் ரொம்ப முக்கியமா நன்றி யாருக்கு தெரியுமா? என்னை கூட்டிக்கிட்டு வந்த வெங்கடேஸ்வரா தேவஸ்தானத்துக்கு, அந்த பெருமாள் கோயில் தேவஸ்தானம் பொறுப்படுத்தி என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். இருந்து கேட்ட சார்ந்தோர்கள், முருகனுடைய ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்கள், சைவ மன்றத்தைச் சேர்ந்த சார்ந்தோர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.